ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஆயில் யூஸ் பண்ணாமல் ஏர் ஃப்ரையரில் சமோசா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். சிம்பிளாக ஒரு மசாலா செய்யலாம். கொஞ்சம் கேரட்டும் உருளைக்கிழங்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு ஃப்ரை பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக சோம்பு கொஞ்சமாக சீரகம் போட்டு பொரிய விடுங்க. அது பொரிஞ்சதும் கொஞ்சம் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நிறம் மாறினதும் தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் வதக்கின உடனே உங்களுக்கு தக்காளி மேஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். மேஷ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வேக விடுங்க. தக்காளி வெங்காயம் வெந்த பிறகு நம்ம வேக வச்சுருக்கிற கேரட் உருளைக்கிழங்கை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாப்பொடி சேர்த்துருக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் மசாலா. அடுத்ததாக சமோசா செய்கிறதுக்கு கோதுமை மாவை நல்லா பிசைஞ்சு தேய்ச்சி வச்சுருக்கிறேன். சமோசா மேக்கர் மேலே வச்சு 1 டீஸ்பூன் மசாலாவை வைக்கலாம். நல்லா வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி சமோசா செஞ்சுக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு எக்ஸஸாக நீட்டிகிட்டு இருக்கிற சப்பாத்தி மாவை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ சமோசா ரெடியாகி இருக்குது. இதே போல் நிறையா சமோசா செஞ்சு வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம ஏர் ஃப்ரையரில் வேக வைக்கலாம். ஏர் ஃப்ரையர் ட்ரே எடுத்து வரிசையாக ஒன்றுன்னா அடுக்கிக்கோங்க. இது ஆயிலில் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்காது, ஆனால் ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லது. ஏர் ஃப்ரையரில் ட்ரேயில் வரிசையாக வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு 160 டிகிரிஸில் ஒரு 15 மினிட்ஸ் நாம் வேக வைக்கலாம். மிடில் ஒரு தடவை 6 மினிட்ஸ் வெந்த உடனே வெளியில் எடுத்து சமோசா எல்லாத்தையும் திருப்பி விடுங்க. எல்லாத்தையும் திருப்பி விட்டாச்சு. திரும்ப க்ளோஸ் பண்ணி இன்னொரு 6 மினிட்ஸ் வேக வைக்கலாம். அடுத்த 6 மினிட்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு சமோசா ரெடி ஆகிருச்சு. நல்ல சூடாக நல்லாயிருக்கும். ஆயிலே இல்லாததுனால ஹெல்த் வைஸ் இது ரொம்ப நல்லது. இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இன்னும் மற்ற ஏர் ஃப்ரையர் ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இது வரைக்கும் பூங்குடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ.